அன்பு வணக்கம் சொந்தங்களே. சமையலோடு ஒரு உரையாடல் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் எனக்குமான அந்த உரையாடல் ஒரு பொழுதுபோக்கான உரையாடலா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன சமைக்கிறோம், நம்ம என்னென்ன செய்றோம், நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது மாரி தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால மிஸ் பண்ணாம எல்லாரும் இந்த வீடியோவ கவனிங்க. அப்படி கவனிச்சுட்டு என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. எங்கள் பொண்ணுங்க பண்ணுன ஏடிஎம் மிஷின் தாங்க. குட்டி ஏடிஎம் மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டானவங்கங்க. எங்கள் பசங்கக்கிட்ட அவ்வளோ திறமைகள் இருக்குது, கொட்டி கிடக்குது திறமைகள். அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அதனால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்து பார்த்து அழகழகாக செய்வாங்க. அந்த க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து மெனக்கெட்டு அந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு குட்டி பொண்ணு வந்து, மிஸ் எனக்கு வந்து பேப்பர் மட்டும்தான் என் கையில் இருக்குது, நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா. உடனே நான் சொன்னேன், வாம்மா உனக்கு ஒரு டிராயிங் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக, அதாவது இது வந்து டைமண்டாக போட்டு ஒரு டிராயிங் மாதிரி தான். இதை வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் முடித்தோடனே வந்து உங்களுக்கு ஃபுல் டிராயிங்கை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிராயிங். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த டிராயிங். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த டிராயிங்கை சொல்லிக் கொடுங்க. இது ஜாமெண்ட்ரிக்கல் டிராயிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஒர்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்ச பிறகு தான் அதோட ஃபினிஷிங் வந்து செம்ம சூப்பராக தெரியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிராயிங் நான் வந்து முடித்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த டிராயிங் வந்து, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன டிராயிங், சின்ன சின்ன கிராஃப்ட்டு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். பெரிய குழந்தைங்க இப்போ 7த்து, 8த்து, 9த்து அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடை பின்னுறது, பர்ஸு போடுறது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக கற்றுக்குருவாங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கே அவங்க சொல்லி தர்ற அளவுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்க பிள்ளைங்கலாம் இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எல்லாத்துலேயுமே. அதை செய்யணும், இதை செய்யணுன்ற ஒரு ஃபாஸ்ட்டு இதிலேயே வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அதுவும் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் ரொம்பயும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து கற்றுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு மறந்து போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக் கொடுக்குறப்ப தான் அதோட வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் நான் எப்பயுமே எங்கள் குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து அன்னைக்கே முடிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போரும் அடிக்காது. அதே மாதிரி செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு தெரியும். இந்த ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அதிலே நம்ம வந்து முழு நேரத்தையும் செலவிடாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் செய்கிறோம் அப்படின்னா அதை செஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் வேறு கிராஃப்ட்ட தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் அத எடுத்து வச்சிரணும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க அந்த வாரத்துக்குரிய 7 கிராஃப்ட் வந்து செய்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. ஏன்னா நம்ம ஒரே இது கிராஃப்ட் செய்றோம் அப்டின்னா, நமக்கு போர் அடிச்சிரும். இப்போ ஒரு கூடையே பண்றீங்க அப்டின்னா, அந்த கொஞ்சத்த பின்னிட்டு வச்சிரணும் பக்கத்துல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைய பார்க்கறது, அந்த வேலைய பார்க்க, இந்த வேலைய பார்க்கறதுக்கு போயிரணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்ப அதோட கன்டினியூட்டிய நம்ம பண்ணிக்கிறலாம். அதே மாரி தாங்க எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஆற அமர செய்கிறப்ப அதோட ஃபினிஷிங்கும் சரி, அதோட வந்து தத்ரூவமான ஒரு விஷயத்த வந்து நம்ம அதில் கண்கூட பார்க்க முடியும். அப்படி தான் எங்கள் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி தருவேன். அதனால் நேற்று ஒரு பொண்ணு, அதுவுமே எனக்கு நேற்று தான் அந்த ஐடியா வந்துச்சு. ஒரு பொண்ணு என்ன பண்ணுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடை வந்து பின்ன ஆரம்பிச்சுட்டா. பின்ன ஆரம்பிச்சோன்னே அவ என்ன பண்ணிட்டான்னா, வேகமா அந்த கூடைய கொண்டுக்கிட்டு ஓடி வந்தா. ஓடி வந்து, "மிஸ் நான் அந்த கூடைய பின்னிக்கிட்டு இருந்தேன். எனக்கு போர் அடிக்குது மிஸ். வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க" அப்படின்னா. "ஏம்மா? எதுக்கும்மா?" அப்படின்னா, "இதையே பார்த்துக்கிட்டே இருக்கேன் மிஸ். அதனால எனக்கு வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன்" அப்படின்னா. "சரி, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஐடியா எப்படி நீ செய்யி" அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். "என்னங்க மிஸ் சொல்லுங்க" அப்படின்னா, நான் சொன்னேன், "இதோட நிப்பாட்டிரு. நிப்பாட்டிட்டு வீட்ல வச்சுரு. நாளைக்கு வேற ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு வா. அதுக்குரிய கிராஃப்ட்ட நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அத கொண்டு போய் பாதியா வச்சுரு வீட்ல." இப்படி எல்லாத்தையும் அந்த வாரத்துக்குரிய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு செஞ்சு வச்சுட்டு, நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நம்மளோட வேஸ்ட்டான டயத்த வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. நம்மளுடைய எல்லா நேரங்களுமே
நம்மளுக்கு பொன்னான நேரங்கள் தான். வேஸ்ட்டானது எதுவுமே கிடையாது. அதனால் அந்த மிச்சம் இருக்கிற நேரங்களில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ போய் நம்ம வேறு ஏதாவது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன செய்கிறதுனே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் எடுத்து வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த கிராஃப்ட் எடுத்து நீங்கள் பண்ணுறப்ப அதோட வந்து ஐடியாஸ் வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொறுமையாக செய்கிறதுக்குரிய அந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி வரைஞ்சீங்க அப்படின்னா, வரைஞ்சாலும் சரி, கிராஃப்ட்னாலும் சரி, கோலம்னாலும் சரி, சமையல்னாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு அழகா இப்போ சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா, அங்கனயே நின்றுக்கிட்டே இருந்தால் அந்த கை வலி, கால் வலி போகாது. கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருங்க. திரும்பி போய் சமைங்க. திரும்பி போய் உட்காருங்க, கிண்டி விடுங்க, காயை கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க. இதையே நீங்கள் வந்து ஒரு அழகா பண்ணிக்கிட்டே போயிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செய்கிற திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அலுப்பு இருக்காது. என்னடா இது இப்படி இருக்கே நம்மளோட லைஃப் அப்படின்ற மாதிரி தோணிரும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு என்னென்ன அபிப்பிராயம் வந்திருக்கு? எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சீங்க? அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து நிறைய விஷயங்கள செய்கிறப்ப தாங்க நம்மளுக்கு ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்த வந்து எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் புதுமையாக இருக்கணும். செஞ்சதையே திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு சமையலே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 7 நாள் 7 சமையல் பண்ணணும். 7 நாள் 7 சமையல் பண்ணுறோம் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. போன வாரம் செஞ்சுருப்போம். அதே வாரம் இந்த வாரம் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். என்னடா போன வாரமும் வெள்ளி, செவ்வாய் சாம்பார் வச்சோம். இந்த வாரம் வெள்ளி, செவ்வாய் சாம்பார் வைக்கணும். இந்த வாரம் எல்லாமே வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் என்னென்ன நம்ம டிஃபன் செய்ய போகிறோம், என்னென்ன லன்ச் செய்ய போகிறோம், என்னென்ன டின்னர் செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சமையலை பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சமையலும் போர் அடிக்காது. வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி, குட்டீஸ்களுக்கும் சரி போர் அடிக்காமல் இருக்கும். அவங்களும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. பரவாயில்ல அம்மா போன வாரம் வேறு செஞ்சாங்க. இந்த வாரம் வேறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இது ஒன்றும் இல்லைங்க. என் பாப்பா ஒருத்தவங்க வந்து என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு டப்பா வந்து காலி ஆயிடுச்சு போல். உடனே வந்து முந்தானேத்து ஒரு பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா மேம், அதே மாதிரி எனக்கு வேறு பூ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டா. சரி அதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பூ மாதிரி வரைஞ்சி காட்டினேன். அந்த பூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலரில் பூ போட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேஸ்ட்டு டப்பா, வேஸ்ட்டு மெடிசன் பாட்டில் இருக்கும். வேஸ்ட்டு மெடிசன் டப்பா, பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நெய் டப்பா, தேன் டப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுலலாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல், அதில் ஏதாவது ஆர்ட் பண்ணியோ, இல்லை ஏதோ ட்ராயிங் பண்ணியோ, உங்கள் டிவி மேலே, உங்கள் ஃப்ரிட்ஜு மேலே, உங்கள் வாஷிங் மிஷின் மேலெலாம் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் துவைச்சி முடிச்சுட்டு அது சும்மா தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம். திருப்பி துவைக்கிறப்ப எடுத்து வச்சுட்டு நீங்கள் துவைச்சிட்டு திரும்ப தூக்கி வச்சுக்கலாம். நம்ம செய்கிற கிராஃப்ட்டை நிதானமும் பக்குவம் இருந்தால் போதுங்க. சக்ஸஸாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் செஞ்ச திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லா நேரங்கள்லையும் வந்து உங்களை வந்து நீங்கள் பிஸியாகவே வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே எங்கள் ஸ்கூலில் ஒரு மேம் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். ஆனால் நான் கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்க மாட்டேங்க. அவங்க அவ்வளோ அழகா அருமையா வேலை பார்ப்பாங்க. ஒரு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட்டுன்றத எடுக்கவே மாட்டாங்க. சுறுசுறுப்பா ஒரு எறும்பு எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு உணவ தேடி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ வேகமா போய் அந்த உணவ சேர்த்து எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அதோட சேஃப்டிக்கு ஒரு இதில போய் வைக்கும். அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணுங்க. எறும்பு மாதிரி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எறும்பு எப்படி சுறுசுறுப்பா இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி தான் அந்த மேமும் இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல இந்த வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எங்க ஹெச்எம் வந்து அவங்கள பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. "அவங்கள மாரி எல்லாரும் இருங்க. அவங்கள மாரி எல்லாரும் இருங்கப்பா. அவங்க பாருங்க இந்த வயசுல இவ்வளோ அழகா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே மாரி சுறுசுறுப்பா இருங்கப்பா. சும்மாவே நீங்க இருக்கக்கூடாதுப்பா." அப்படின்ற மாரி எங்க ஹெச்எம் சொல்லுவாங்க. அதே மாரி தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோங்க. ஏன்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம வந்து
நம்ம செய்கிறப்ப நம்மளை பிஸியாகவே வச்சுக்கிறணும். இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காம்பினேஷன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பூஸ் வேணுமோ, என்னென்ன மாடல்ஸ் வேணுமோ, அதை எல்லாமே நீங்கள் போட்டு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாவும் இருக்கும், அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏதாவது வீட்டை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் ஒரு வேலை பார்க்கலாம். நாளை கழிச்சு ஒரு நாள் வேலை இப்படி நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வீடு நீட்டாகவே இருக்கும். எனி டைம் யார் வந்தாலும் சரி, வீடு நீட்டாகவே நம்ம பார்க்க அழகா தெரியும். இதே மாரி எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மாவே யாரும் இருக்காதீங்க. நம்மளோட காலம் வந்து பொன் போன்றது. அந்த காலங்கள வந்து நம்ம அருமையான நேரங்களாக மாத்தி, நம்மளுக்கு பயனுள்ளதாக நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, யார்ட்டயும் திட்டு வாங்க மாட்டோம். வெட்டி பேச்சு, வீண் பேச்சு பேசாம, நம்ம வீட்ட வந்து அலங்காரமாவே வச்சுக்கலாம் எனி டைம். இதத்தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம பேசி பேசி எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும். மூளை வந்து சூடு அதிகமாயிருங்க. அதனால நம்ம மூளைக்கு வந்து அதிகமா வேலையே குடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் குடுக்கணும். ஏன்னா அதுவும் பாவம் தானே! அதுக்கு கொஞ்சம் வேலைக்கு நீங்க மூளைக்கு ரெஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மூளை வந்து பிரிஸ்காவும், ஆக்டிவேட்டாவும் நல்லா பயங்கரமா இருக்கும். அதனால இந்த மாரி செய்யுங்க. இது எல்லாமே எங்க ஸ்டூடெண்ட் பண்ணுனது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மோதிரத்த பார்த்தீங்களா? இது கூலிங் பேப்பர் மோதிரங்க. என் கையில போட்டு பார்க்குறப்ப அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது கூலிங் பேப்பர் தோடு. எல்லாமே எங்க ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு வந்தது தான். இது பிரேஸ்லெட்டு. இதெல்லாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. இந்த மோதிரம் போட்டோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. என்னடா தங்கமே தோத்து போயிற அளவுக்கு இந்த மோதிரம் இருந்துச்சு. அந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு சொல்லிக் குடுங்க. இந்த மாரியெல்லாம் வந்து பிரேஸ்லெட்டு, செயினு, பாசியிலே வந்து அழகழகான ஜுவல்ஸு இந்த மாரி எங்க ஸ்டூடெண்ட்லாம் செஞ்சு நெறைய சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிற காலங்கள்லயே வந்து கைத்தொழிலையும் கத்துக்கிட்டோம்னா, பின்காலத்துல வந்து அந்த கைத்தொழில் நம்மளுக்கு ரொம்ப உதவுங்க. இத வந்து நான் ஒரு கிஃப்ட் பண்றதுக்காண்டி ஒரு மாடல்ஸ் வந்து கேட்டேன். அவங்க அனுப்புன மாடல்ஸ் தான் இது. நன்றி, வணக்கம்.